ஓகே கண்ணு, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஸை பற்றி படிக்க போகிறோம். அந்த ரிலேஷன்ஸில் டைப் ஆஃப் ரிலேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதில் வந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்குது கண்ணு. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஓகேங்களா? இந்த ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அப்படின்னா, a relation R on a set A is said to be reflexive if every element of A is related to itself. அதாவது வந்து ஒரு செட்டை அந்த செட்டோடையே ரிலேட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நானே ஃப்ரெண்டு அப்படிங்கிறது தான் நமக்கு என்னென்னா ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? அந்த செட்டை அதே செட்டோட ஜாயின் பண்ணுறதா ரிலேட் பண்ணுறது தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சிமெட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, a relation on a set A is said to be symmetric if A, B belongs to R implies B, A belongs to R. இதில் வந்து பார்த்தீங்கன்னா A, A ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா A, B Rல இருக்குன்னா கண்டிப்பாக B, Aவும் Rல இருக்கணும். அதுதான் நமக்கு என்னென்னா சிமெட்ரிக். இப்போ வந்து நானும் இன்னொருத்தவங்களும் இருக்காங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தோன்னா இன்னொரு பர்சன் ஃப்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஃப்ரெண்டாக இருப்பேன். ஓகேங்களா? அதுதான் சிமெட்ரிக். சொல்கிறது புரியுதாக்கண்ணே? இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் சிமெட்ரிக். ஓகே, இப்போ டிரான்சிட்டிவ் வந்து 3 பேர் எடுத்து கம்பேர் பண்ணுவாங்க. a relation R on a set A is said to be transitive if A, B belongs to R, B, C belongs to R அப்படின்னா A, C belongs to R. அதாவது ஏவும் பியும் Rல இருக்குது, பியும் சியும் Rல இருக்குன்னு கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஏவும் இந்த சியும் நமக்கு என்னவாக இருக்குன்னா பிலாங்ஸ் டு ஆர், ஒரு பேராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். இப்போது 3 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 பர்சன் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் வந்து செகண்ட் பர்சனுக்கு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் பர்சன் தேர்டு பர்சனுக்கு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பர்சனும் தேர்டு பர்சனும் ஃப்ரெண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் டிரான்சிட்டிவ், இல்லைன்னா டிரான்சிட்டிவ் கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? 3 பர்சன் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சனுக்கு ஃப்ரெண்டு, செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு ஃப்ரெண்டு. இப்போ ஃபஸ்ட்டு பர்சனும் லாஸ்ட் பர்சனும் ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா டிரான்சிட்டிவ், ஃப்ரெண்டாக இல்லை அப்படின்னா அது வந்து நாட் டிரான்சிட்டிவ். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆன்டி சிமெட்ரிக் அப்படின்னு இருக்குது. ஆன்டி சிமெட்ரிக் மீன்ஸ் சிமெட்ரிக்கே தான் அதே மாதிரி டெஃபினேஷன் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. A relation R on a set A is said to be anti-symmetric if A, B belongs to R and B, A belongs to R. இப்படி இருந்ததுன்னா ஏவும் பியும் நமக்கு என்னென்னா ஈக்குவல். இதுதான் ஆன்டிசிமெட்ரிக். ஓகே, அடுத்து ஈக்குவலண்ட்டுங்கிறத ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு இல்லைக்கண்ணே, ஈக்குவலன்ஸ் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், அதை எழுதியிருப்போம். A relation R on a set A is said to be equivalence relation if it is reflexive, symmetric and transitive. அந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இதை பற்றி தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட்டு கொஷின், டிஸ்கஸ் தி ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். The relation are defined on the set of all positive integers by m. இதுக்கு எப்படி படிக்கணும்னா m related n, ஆறுங்கிறது ரிலேட்டட். ஓகேங்களா? இல்லை ரிலேஷன், m ரிலேஷன் n எப்படி வேணாலும் படிக்கலாம். if m divides n, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது m வந்து என்னோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா m divides nங்கிறது தான் மீனிங். m வந்து n டிவைட் பண்ணும். கண்டிப்பாக எல்லா சம்லேயும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனை கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து அது ரிஃப்ளெக்சிவாக, டிரான்சிட்டிவாக, சிமெட்ரிக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இதை தான் கொடுத்துருக்காங்க, m ரிலேஷன் ஆர். இஃப் இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா m வந்து n டிவைட் பண்ணும், m டிவைட்ஸ் n. ஓகேவா கண்ணே? இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அர்த்தம்? அந்த எலமெண்ட்டை அதே எலமெண்ட்டோட பார்க்கணும், இட் செல்ஃப் பார்க்கணும். அப்போ எம்மால் டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு நம்பர் அதே நம்பரால் டிவைட் ஆகுமில்ல கண்ணே? அப்போது m டிவைட்ஸ் m ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். நீங்கள் எந்த நம்பர்ஸ் எடுத்து போட்டாலும் சரி, இப்போ ஒரு -3 டிவைடட் -3 அப்படின்னா கண்டிப்பாக டிவைட் பண்ணும். ஓகேங்களா? அந்த நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ணுறப்ப கண்டிப்பாக டிவைட் ஆகும். எந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா கண்ணே? நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்னா என்ன? m வந்து என்ன டிவைட் பண்ணுச்சுன்னா என்ன எம்மை பண்ணணுன்னா, ஓகே நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் பாருங்கள். இஃப் m ஆர் n
அப்படின்னா என்ன அர்த்தம்? எம் ரிலேட்டட் என்ன அர்த்தம்? எம் டிவைட்ஸ் என். ஓகேங்களா? சரி, இப்போ இஃப் எம் நாட் ஈக்குவல் டு என் தென் எம் லெஸ் தென் என், அதாவது எம்மும் என்னும் நமக்கு ஈக்குவல் நம்பர் கிடையாது. அப்போ தஸ் என் கேனாட் டிவைடட் பை எம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த எண்ணு வந்து எம்மை டிவைட் ஆகாதுங்க. பாருங்கள், எம்மு லெஸ் தென் என், எம்முவோட எண்ணுங்கிறது வந்து பெரிய நம்பர். ஓகேங்களா? இப்போது எனக்கு 3/5ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் நான் எடுத்திருக்கேன். இப்படி எடுக்கிறப்போ இந்த எண் வந்து எம்மை டிவைட் பண்ணாது. அதுதான் போட்டிருக்காங்க, என் கேனாட் பி டிவைட் பை எம். இந்த இடத்துல எம் எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இந்த இடத்துல எம் வந்து என்ன டிவைட் பண்ணுச்சுன்னா என் எம்மை டிவைட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஆனால் டிவைட் பண்ணலை. அப்போது டஸ் நாட் இம்ப்ளை என் ஆர் எம். ஏங் மிஸ் இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி எடுத்தால் நமக்கு டிவைட் ஆகும்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வந்து இங்கே நமக்கு ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர்ஸ் போட்டாலும் அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் நான் எடுக்கிறப்போ என்ன ஆகாதுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகேவா? எம்ஆர் என்னாக இருக்குது, பட் என்ஆர் எம், என் வந்து எம்மை டிவைட் பண்ணலை. ஓகே, அப்போ டிரான்சிட்டிவ் பார்க்குறேன். எம்என்பி பிலாங்ஸ் டு, டிரான்சிட்டிவ்னாவே 3 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அந்த 3 நம்பர்ஸில் கிவன் கண்டிஷனே நமக்கு என்னென்னா எம்ஆர்என் என்ஆர்பி அப்படிங்கிறது கண்டிஷன். அதாவது எம்மை என்னால் டிவைட் ஆகும், என்னு பியால் டிவைட் ஆகும். அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லணும்? எம்மு பியால் டிவைட் ஆகணும், இது வந்து பியால் டிவைட் ஆகணும்னு சொல்லணும். கண்ணு, இப்போ இந்த நம்பர் இதால் டிவைட் ஆகுது, இந்த நம்பர் இதால் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் இதால் டிவைட் ஆகும். ஆமாவா? ஏன்னா இது என்ன டிவைட் பண்ணுது, இது என்ன வந்து பியை டிவைட் பண்ணுது. ஸோ ஓகேவா? பி வந்து என்ன டிவைட் பண்ணுது. அப்போது நமக்கு கண்டிப்பாக எம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பியால் டிவைட் ஆகும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க, லெட் எம் டிவைட்ஸ் என் அண்ட் என் டிவைட்ஸ் பி. அப்போ தேர்ஃபோர் எம் டிவைட்ஸ் பி. இது என்ன இதை டிவைட் பண்ணுது, பி இதை டிவைட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக இந்த பி எதை டிவைட் பண்ணோம்? எம்மை டிவைட் பண்ணும். ஏன்னா என்ன டிவைட் பண்ணுறப்போ கண்டிப்பாக எம்மை டிவைட் பண்ணுவா, ஏன்னா இது டிவைட் பண்ணுது இல்லை. அப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஓகேவா கண்ணு? சரி, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். லெட் பி டினோட் தி ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் எ பிளேன். ஒரு பிளேனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெயிட் லைனும் நம்ம எடுத்துக்கிறோம். த ரிலேஷன் ஆர் டிஃபைன் பை, என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எல் ஆர்எம், அதாவது எல்லுங்கிறது ஒரு லைன் வச்சுக்கலாம், இல்லை 2 லெட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க, எல்ஆர்எம். இஃப் எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம், இந்த எல்லுங்கிற லைனு இந்த எம்முங்கிற லைனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பர்பண்டிகுலர் டு எம். இதுதான் கண்டிஷன், நமக்கு டெஃபினேஷன். ஓகேங்களா? இப்போ கிவனில் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நமக்கு டிரான்சிட்டிவிக்கு 3 நம்பர்ஸும் வேணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்லேயே நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பரை அதே நம்பரோட போடுறோம். இப்போ ஒரு நம்பர் ஒரு லைன் எடுத்துக்கிற கண்ணு, அந்த லைன் அதே லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதுதான் போட்டிருக்கேன். we know that any line is not perpendicular to itself. அப்போது பாருங்கள், எல் நாட் ரிலேட்டடு எல், இது வந்து இதோட நம்மளால் ரிலேட் பண்ண முடியாது. ஆரை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, இது மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன், நாட் ரிலேட்டடுன்னு அர்த்தம். அப்போ ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்கில் என்ன சொல்லணும் நமக்கு? எல்லுங்கிற லைனு, இதுதான் எல்லுங்கிற லைன்னு வச்சுக்கோங்க. எம்முங்கிற லைனுக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னா இந்த எம்முங்கிற லைன் எல்லுக்கு பர்பண்டிகுலராக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அதுதான் போட்டிருக்கேன். எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம் இம்ப்ளைஸ் எம் இஸ் பர்பண்டிகுலர் டு எல். ஓகேவா? இந்த லைன் இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா அப்போ இந்த லைனுக்கு இது எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ சிமெட்ரிக் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து டிரான்சிட்டிவ்க்கான, இப்போ டிரான்சிட்டிவில் 3 லைன்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எல் வந்து பார்த்தோன்னா எம்முக்கு பர்பண்டிகுலர், இது எல் இது எம்மு. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்முங்கிற லைனு எண்ணுங்கிற லைனுக்கு பர்பண்டிகுலர். அப்போ எண்ணுங்கிற இன்னொரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். அப்போ பர்பண்டிகுலர்னால் இப்படி தான் ட்ரா பண்ணணும். இப்போ இதான் எண்ணுங்கிற லைன். அப்போது பாருங்கள், நல்லா கவனிங்க, எல்லுங்கிற லைனு எம்முக்கு பர்பண்டிகுலருங்கிறது கண்டிஷன். அதே மாதிரி எம்முங்கிற லைனு எண்ணுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிறது கண்டிஷன். அப்போ நம்ம என்னன்னு சொல்லணும்? இந்த எண்ணும் எல்லும் பர்பண்டிகுலர்னு சொல்லணும். பாருங்கள், இந்த எல்லும் எண்ணு பர்பண்டிகுலராக இருக்குது, 2 பேரலாக இருக்குது. அப்போ இஸ் நாட், அப்போது எல் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு என். ஸோ ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஓகேவா கண்ணே? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ்னு எழுதியிருக்கேன், சாரி மெம்பர்ஸ் தான், ஆஃப் எ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் எடுத்துக்கிறோம். ஃபேமிலியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அக்கா தங்கச்சி பாட்டி தாத்தா எல்லாமே இருப்பாங்களவா, ஆல் மெம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ரிலேஷன் ஆர் டிஃபைன் பை ஏஆர்பி. 2 லெட்டர்ஸ் எடுத்து நம்ம ரிலேட் பண்ணுறோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. இந்த ஏங்கிறது பிக்கு நாட் சிஸ்டர். ஓகே, இப்போது ஏன் நமக்கு ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே அதோட எடுத்துக்கிறோமா? அப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. இப்போது நான் இருக்கேன்னா நான் எனக்கே வந்து சிஸ்டரா
இருக்கா மட்டுமல்லவா? அப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுல்லவா? ஏன்னா கிவன்லேயே நாட் ஏ சிஸ்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ. அப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நமக்கு நம்மளே சிஸ்டராக இருக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் சிமெட்ரிக் என்ன? ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பினா பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லணும். ஆமாவா? ஏங்கிறது பிக்கு சிஸ்டர் இல்லைன்னா கண்டிப்பாக பியும் எதுக்கு இருக்காது? ஏக்கு சிஸ்டருங்கிறது கிடையாது. அப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக். ஓகே கண்ணு. இப்போ அடுத்தது ஏ வந்து பிக்கு சிஸ்டர்னு கிவன் கண்டிஷன் தான். இது ரெண்டும் கிவனில் எடுத்துக்கிட்டு நம்ம இது ரெண்டும் தான் ப்ரூவ் பண்ணணும். பிங்கிறது சிக்கு சிஸ்டர். அப்போது ஏங்கிறது சிக்கு சிஸ்டரா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஏ பிக்கு ஏ இஸ் பி நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. அப்போது ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சியான்னு பார்க்கணும். ஒருவேளை நமக்கு இவங்க வந்து சிஸ்டராக இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆமாங்களா? ஏ மேபி ஏ சிஸ்டர் ஆஃப் என்னதுங்க சியா இருக்கலாம். ஏன்னா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அல்லவா? அப்போ அதனால் ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். டிவிஷன் பாருங்கள். லெட் ஏ பி த செட் ஆஃப் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த ஃபீமேல் மெம்பர்ஸ். இப்போ லாஸ்ட் கொஷினில் வந்து பார்த்தோன்னா ஃபீமேல் மேல்லாம் சொல்லலாம், எல்லா மெம்பர்ஸும் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ஒன்லி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் எ ஃபேமிலி. த ரிலேஷன் ஆர் டிஃபைன் பை ஏஆர்பி. அதே கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கிவனில் கொடுத்துருக்காரு தான் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ ரிஃப்ளெக்சிவ் எடுத்துக்கிறப்போ நமக்கு என்ன பண்ணுவோம்? ஏவை ஏவோடய சொல்லுவோமா? அப்போ ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏவா? ஏன்னா நமக்கே சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக் எடுக்கிறோம். ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படிங்கிறப்போ பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஏ கண்டிப்பாக. அப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக். ஓகே, அடுத்து டிரான்சிட்டிவ் எடுக்கிறப்போ ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பினா பி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சினா கண்டிப்பாக ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. ஏன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா எல்லாமே நமக்கு ஃபீமேல் கேண்டிடேட் தான் எடுத்திருக்கோம். லாஸ்ட் கொஷினில் வந்து ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அங்கே வந்து எல்லா கண்டென்ட்டும் எடுக்கிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபீமேல் மட்டும் எடுக்கிறப்ப நமக்கு இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறனால தான் ஏ இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. அப்போ இவங்களுக்கு சிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் த ரிலேஷன் ஆர் டிஃபைன் பை ஒரு எக்ஸ் ஆர் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 2y = 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் எடுத்தாச்சு. இப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா எக்ஸ் ஆர் எக்ஸ்னே எடுக்க போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் இங்கே கிவனில் கொடுத்துருக்காங்களா, அதில் ஒய்க்கு பதிலாக நான் எக்ஸ்னே போடுறேன். எக்ஸ்ன்னு போட்டு எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ 1/3ன்னு கிடைக்குது. ஆனால் எக்ஸ் ஒய் ஜெட்லாம் நம்ம எதில் இருக்குன்னு எடுத்துக்கிறோம்? நேச்சுரல் நம்பர்ஸில். நமக்கு கிடைச்சிருக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் கிடையாது. அப்போ 1/3ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து எக்ஸ் ஆர் எக்ஸுங்கிறது நமக்கு என்னென்னா நாட் ஏ ரிலேஷன். அதனால தான் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கிடையாது. நேச்சுரல் நம்பருக்கு தான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஓகே, அடுத்து பாருங்கள். எக்ஸ் ரிலேஷன் ஒய், ஒய் ரிலேஷன் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லணும். இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுறப்போ எக்ஸ் ரிலேஷன் ஒய் அப்ளை பண்ணுறோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2y = விச் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எனி வேல்யூஸ். அப்போ நீங்கள் எந்த வேல்யூஸ் போட்டாலும் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கிடைக்குங்கிறது கிடையாது. நமக்கு இப்போ தான் அப்ளை பண்ணோம். இப்போ சப்போஸ் நீங்கள் எக்ஸ் ஆர் ஒய்ங்கிறப்போ இந்த எக்ஸ் ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு போடுங்க. அப்போ உங்களுக்கு 1/3 கிடைக்கும். ஒய் ஆர் எக்ஸ்ன்னு போடுறப்போ ஒய் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு போடுங்க. அப்போயும் 1/3 தான் கிடைக்கும். அதனால நார் இஸ் நாட் சிமெட்ரிக். அதாவது நமக்கு நேச்சுரல் நம்பர் கிடைக்காது. அதே அப்போ இதுவே இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக டிரான்சிட்டிவும் வராது. எக்ஸ் ஆர் ஒய், ஒய் ஆர் இசட் நமக்கு எடுக்கிறப்போ எக்ஸு ஆர் இசட்டுங்கிறது நமக்கு ரிலேஷனாக இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். செகண்ட் கொஷின் பாருங்கள். எல்லாமே இந்த இதில் எக்ஸசைஸில் ஃபுல்லாக ரிலேஷனை பற்றி தான் கண்டு இருக்கணும். எக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் டவுன் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர் டு பி இன்க்ளூடட் டு ஆர் டு மேக் இட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பரை நம்ம ஆர்டர்டு பேரை இன்க்ளூடு பண்ணோன்னா நமக்கு ரிஃப்ளெக்சிவ் கிடைக்கும், சிமெட்ரிக் கிடைக்கும், டிரான்சிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகே, இது 4 சப்டிவிஷனும் அவங்களே கேட்டிருப்பாங்க. நான் அதுதான் எழுதியிருக்கேன். எக்ஸுங்கிற ஒரு செட் எழுதியாச்சு. ரிலேஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆர்டர்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஏ, பி, பி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ, சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நம்பர் அதே நம்பரோட ரிலேட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு செட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ABCD கொடுத்துருக்காங்களா? இப்போ A, E அதே நம்பரால் ரிலேட் ஆகிருக்கு. B, B இருக்குது. அடுத்து நமக்கு C, Cயும் D, இதில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ எலமெண்ட்ஸும் நமக்கு அதோட பேராக இருந்ததுனா தான் நமக்கு ரிஃப்ளெக்சிவ். ஸோ C, Cயும் D, இல்லாதனால நமக்கு நாட் ரிஃப்ளெக்சிவ்னு கிடைக்கும். அப்போ அந்த டேர்ம் அதில் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அந்த ஆறில் வந்து C, Cயும் D, இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா என்னவா கிடைச்சிரும் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ்
ரிஃப்ளெக்சிவாக கிடச்சிரும். ஓகே, அடுத்து சிமெட்ரிக்குன்னு. சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? இப்போ பாருங்கள், 2 நம்பர் வேறு வேறையாக இருக்குது. இப்போ ஏ, சின்னு இருக்குன்னா கண்டிப்பாக சி, ஏ அதில் இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ ஏ, சி இருக்குது, நம்ம அதுதானே சிமெட்ரிக்னாவே டெஃபினேஷன் அதுதானே. ஏ, பின்னு இருந்ததுன்னா பி, ஏங்கிறது அதில் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் சொல்கிறப்பே சொல்லியிருக்கேன். அப்போ ஏ, சி இருக்குது, சி, ஏ இல்லை. அப்போ அந்த சி, ஏவை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா சிமெட்ரிக்காக மாறிடும். அடுத்து டிரான்சிட்டிவ். அப்போ டிரான்சிட்டிவ்னா இப்போ ஏ, சி இருக்குது, சி, ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ, ஏ வந்து பார்த்தோன்னா நமக்கு இருக்குது கிவனில் இருக்குது, வந்து ஏ, ஏ இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏ, சி இருக்குது அப்படின்னா சி, ஏ இருந்தால் தான் நமக்கு என்னவாக இருக்கும்னா அது டிரான்சிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து ஈக்குவலன்ஸ் கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறப்போ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாச்சா நமக்கு ரிஃப்ளெக்சிவ். அப்போ இந்த 3 கண்டிஷனுக்கும் நம்ம என்னென்ன எலமெண்ட் இதில் சொல்லியிருக்கோமோ அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் மொத்தமாக சேர்த்து. சி, டி, சி, ஏ ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இதுவும் அதே கொஷின் தான். நான் ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ரைட் டவுன் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் இன்டு ஆர் டு மேக் இட். சொல்லுங்கள் பார்க்கலாம், இருக்கா? இதில் பாருங்கள், ஏ, ஏ இருக்குது, பி, பி இருக்குது, என்ன இல்லை, சி, சி இல்லையா? ஸோ அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ஆயிரும். அடுத்து ஏ, சி இருக்குது, சி, ஏ இருந்தால் தான் சிமெட்ரிக். ஓகேவா? அதே சி, ஏ தான் டிரான்சிட்டிவ்க்கும் வரும். ஓகேங்களா? அப்போது சி, சி, ஏ இது ரெண்டையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு என்ன ஆயிரும்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஏன்னா 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனது தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். let P be the set of all triangles in a plane and R be the relation defined on P as A relation B if A is similar to B. இதுதான் நமக்கு கண்டிஷன். ஈஃப்ங்கிறது தான் கண்டிஷன். அப்போது நமக்கு இதைத்தான் நம்ம செக் பண்ணணும். ப்ரூவ் தட் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னாவே நம்ம கண்ணை மூடிட்டு ரிஃப்ளெக்சிவ் இருக்குது, சிமெட்ரிக் இருக்குது, டிரான்சிட்டிவ் இருக்குது, தேர்ஃபோர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு போட்டாவே உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் போட்டுருவாங்க. ஓகேங்களா? 5 மார்க் கொஸ்டினாக இருந்தால். ஓகே, நமக்கு பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இன் எ பிளேன். என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஏ ஆர் பிங்கிறது ஏ இஸ் சிம்லர் டு பி ரிஃப்ளெக்சிவ். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் அதே ட்ரையாங்கிளுக்கு என்னவாக இருக்கும்னா சிம்லராக இருக்கும். சிம்லர் மீன்ஸ் நமக்கு என்னென்னா இந்த சைடோட ரேஷியோஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் சிம்லர்னு சொல்லுவோம். ஸோ அப்போது அதே ட்ரையாங்கிள் அதே ட்ரையாங்கிளோட நமக்கு கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும் அப்படின்னா சிம்லராக இருக்கும். அதான் போட்டிருக்கேன். எவரி ட்ரையாங்கிள் இஸ் சிம்லர் டு இட் செல்ஃப். ஸோ ஏஆர்ஏ அப்படிங்கிறது நமக்கு ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறப்போ 2 எடுத்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஏங்கிற ட்ரையாங்கிள் வந்து சிம்லர் டு பினா கண்டிப்பாக பி இஸ் சிம்லர் டு ஏவாக தான் இருக்கும். ஏன்னா ஏ வந்து பிக்கு சிம்லராக இருக்கிறப்போ கண்டிப்பாக பி இஸ் சிம்லர் டு ஏ. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். ஓகேங்களா? டிரான்சிட்டிவ் நமக்கு எடுக்கிறப்போ ஏங்கிறது பிக்கு சிம்லராக இருக்குது, அப்போ பிங்கிறது சிக்கு சிம்லராக இருந்தால் கண்டிப்பாக ஏவும் சியும் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்லராக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ நமக்கு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால திஸ் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேங்களா? ஓகே, பார்க்கண்ணு 5th கொஷின். ஆன் தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன் பை ஏஆர்பி. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2a + 3b = 30. அதாவது 2a 3b ஏக்கு பிக்கு நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணி ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 30 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிசனிங் த பேர்ஸ், செக் வெதர் இட் இஸ். இதெல்லாம் நமக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கிவனில் கொடுத்துருக்கிறது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். டிஃபைன் வந்து பார்த்தோன்னா ஏஆர்பி. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஏக்கு 1ன்னு அப்ளை பண்ணுறேன்னு 1ன்னு அப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 28/3ன்னு கிடைக்குது. ஆனால் நமக்கு எடுத்துக்கிட்ட நம்பர்ஸ் எதில் எடுக்க சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ இந்த ஏக்கு 1ன்னு போடுறப்போ நமக்கு நேச்சுரல் நம்பர் கிடைக்கல. ஸோ அதை விட்டுறலாம். அடுத்து அப்போது நமக்கு இது 13 இருக்கிறனால என்ன பண்ணுறோன்னா மல்டிபிள் ஆஃப் 3ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ ஏ = 3ன்னு போடுறோம். இந்த இடத்துல 3ன்னு அப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6. இதை கொண்டு போய் அங்கே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24. 24 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் ஒர்க் அவுட் பண்ணாமல் டேரெக்டாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் கொடுக்குறப்ப தான் மல்டிபிள் ஆஃப் 3 கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அந்த பேர் தான் எடுத்து எழுதிக்கிறேன். 3,8 6,6 9,4 12,2. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நமக்கு ரிஃப்ளெக்சிவ். நமக்கு ஏக்கு என்னென்னா எடுத்திருக்கோம்? இதில் இருந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது. அப்போது இந்த 3,3 இருக்கணும், 6,6 இருக்கணும், 9,9 இருக்கணும், 12,12 அந்த நம்பர் அதே நம்பரோட பேராக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு இதுதான் செட்டு. ஃபஸ்ட்டாக இருக்கிறது தான் நமக்கு டொமைன் சொல்லுவோம். அந்த டொமைனில் இருக்கக்கூடிய ஆல் எலமெண்ட்ஸ் ஹேவ் சேம் ஆர்டர்டு பேர் பார்க்கணும். அப்போ 3,3 6,6 9,9 இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இது இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்.
நான் ஒன்று மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன், 3,3 மட்டும் இல்லைன்னு. நீங்கள் 6,6 எல்லாமே போட்டு காமிச்சிக்கலாம். பட் இது ஒன்று இல்லைனாவே நமக்கு என்னென்னா அது நாட் ரிஃப்ளெக்சிவ் தான். ஓகேங்களா? அடுத்து சிமெட்ரிக் பார்க்குறோம். செகண்ட் சப்டிவிஷன் சிமெட்ரிக் பார்க்குறப்போ 3,8 அதில் இருக்குது, 8,3 வந்து அதில் இல்லை. ஸோ அப்போது 3,8 இருக்குது, 8,3 இல்லை. ஸோ நாட் பிலாங்ஸ் டு ஆர். இதைத்தான் எடுக்கணுமா மிஸ்? அப்படிலாம் இல்லை. இப்போ உங்களுக்கு 9,4 இருக்குது, அப்போ 4,9 இருக்குமா? இருக்காது. அப்போது அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? நாட் ஏ சிமெட்ரிக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிட்டிவ் இல்லை. இதுவே சிமெட்ரிக்கே இல்லாதப்போ கண்டிப்பாக டிரான்சிட்டிவ் கண்டிஷன் நமக்கு 8,4 இல்லாதனால சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Not transitive, not equivalence relation. Okay, next 6th question. Prove that the relation எதை வச்சு சொல்லியிருக்காங்க? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு சொல்லியிருக்காங்க. இஸ் நாட் ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் தி செட் ஆஃப் ஆல் பீப்புள்ஸ் இன் சென்னை. சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸையும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு டெஃபினேஷனை வச்சு நம்ம சொல்ல போகிறோம் கண்ணு. இப்போ ஏ இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா நமக்கு என்ன அர்த்தம்? அந்த நம்பரை அதே நம்பரோடய நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ நான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியும் கண்ணு. இண்டிவிஜுவலாக நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் இது ரிஃப்ளெக்சிவ். ஓகே, அடுத்து சிமெட்ரிக் பார்க்குறேன். சிமெட்ரிக் பார்க்குறப்போ ஏ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் பின்னா கண்டிப்பாக பி இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ தான். ஆமாவா? ஏங்கிற வந்து பிக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறப்போ கண்டிப்பாக பிங்கிற ஒரு ஏக்கு ஃப்ரெண்டாக தானே இருக்க முடியும். அப்போ சிமெட்ரிக். ஓகே, இப்போ ஏபிசி நான் எடுக்கிறேன். ஏ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் இதுதான் ஏ. ஏ இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் பி, பி இஸ் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் சிங்கிறது கிவன் கண்டிஷன். அப்போ ஏவும் சியும் ஃப்ரெண்டாக இருக்குமா? இப்போ 3 மெம்பர்ஸ் இருக்கிறோம். எனக்கு வந்து பார்த்தோன்னா செகண்ட் பர்சன் ஃப்ரெண்டு, செகண்ட் பர்சனுக்கு தேர்டு பர்சன் ஃப்ரெண்டு. அப்போ அந்த தேர்ட் பர்சன் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அப்போது அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஏ நீட் நாட் டு பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் சி. அப்போது ஏங்கிறவங்க வந்து சிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிற தேவை கிடையாது. அதனால் இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அப்போ 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நமக்கு என்னென்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இது நாட் டிரான்சிட்டிவ்னு கிடச்சிட்டனால இது நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கணும். ஆன் தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் லெட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன் எ A relative B if A plus B less than or equal to 6. ஏவையும் பியும் ஆட் பண்ணோம்னா 6 வரணும், இல்லைனா 6ஓட கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிசனிங் ஆல் த பேர். ஃபஸ்ட்டு எல்லா பேரையும் நமக்கு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி எழுதிட்டு இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் ரிலேஷன் எழுதுகிறப்போ இந்த கண்டிஷன் வர மாதிரி எழுதுக்கிறேன். நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிறேன். 1 வந்து 1ஓட ஆட் பண்ணால் 2, அதாவது 6 வர வரைக்கும் 6ஓட பிலோவாக கிடைக்கிற வரைக்கும். அப்போ 1 எடுத்துகிட்டு 1,1 2, 1,2 ஆட் பண்ணிங்கன்னா 3, 1,3 ஆட் பண்ணால் 4, 1,4 ஆட் பண்ணால் 5, 1,5 ஆட் பண்ணால் 6. அதுக்கப்புறம் 1,6 போட முடியாது, ஏன்னா அது 7 ஆயிரும். ஸோ நம்ம 6 கிடைக்கிற மாதிரி நான் வரிசை எடுத்துகிட்டேன். ஃபஸ்ட்டு 1 எடுத்த மாதிரி அடுத்து 2 எதோட ஆட் பண்ணால் நமக்கு 6 வரைக்கும் வரும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அடுத்து 3 எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 4 எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். 5 ஆட் பண்ணியிருக்கேன். 6 ஆட் பண்ணலைன்னா 6,1ன்னு போட்டாவே 7 ஆயிரும். அப்போது இந்த கண்டிஷன் A + B, ஃபஸ்ட் இருக்கிறது A, செகண்ட் இருக்கிறது B, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6 அண்ட் பிலோ. ஓகேங்களா? வர மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் ரிஃப்ளெக்சிவானு செக் பண்ணுறேன். ரிஃப்ளெக்சிவானு நீங்கள் செக் பண்ணுறப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 1 எடுத்திருக்கேன், 2 எடுத்திருக்கேன், 3 எடுத்திருக்கேன், 4 எடுத்திருக்கேன், 5 எடுத்திருக்கேன். அதுதான் செட்டு. ஓகேங்களா? அந்த செட்டு வந்து பார்த்தோன்னா அதே செட்டோடையே நமக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதாவது அதுதான் ஏன்னு வச்சுக்கோங்க. ஏவோடையே ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஆனால் 4,4 இல்லை, 5,5 இல்லை. ஸோ அதனால் இது நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, அடுத்து சிமெட்ரிக் இருக்கான்னு பார்க்குறோம். சிமெட்ரிக்கில் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து 1,2 இருக்கா, 2,1 இருக்குது. ஸோ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நமக்கு இங்கே நான் வேறு எடுத்து காமிச்சிருக்கேன். 4,2, 2,4 இருக்கிறனால நமக்கு இது என்னென்னா சிமெட்ரிக். இதை பாருங்கள், நான் எதுவுமே சொல்ல, வெறும் சிமெட்ரிக்னே பார்த்துட்டு சொல்லிட்டேன். இப்போ டிரான்சிட்டிவ் எடுக்கிறப்போ இப்போ 4,2 இருக்குது, 2,4 இருக்குது. அப்போ என்ன இருக்கணும்? 4,4 இருக்கணும். ஆமாங்களா? ஆனால் 4,4 இல்லை. ஸோ இது வந்து நாட் டிரான்சிட்டிவ். அதனால் திஸ் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். 8th கொஷின் பாருக்கண்ணே, எல்லாம் அதே தான். இஃப் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி ஆன் ஏ. கார்டினாலிட்டின்னு என்னென்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏன்னு அர்த்தம். வாட் இஸ் தி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி ஆன் ஏ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்க, அடுத்து லார்ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஏபிசி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ A × A நான் போடுறேன். A × A நமக்கு போட தெரியும். ஏவை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பேர் பண்ணுங்கள், B எடுத்துகிட்டு பண்ணுங்கள், C எடுத்துகிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா?
அப்போ A cross A நமக்கு எலமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு A, B, A, C. அடுத்து A, A போடணும் A, B, A, C. அடுத்து B, A, B, 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 C. அடுத்து C, A, C, B, C, C போட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஒரு ரிலேஷன் எடுக்கிறேன். ரிலேஷன் எடுக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா, அதாவது ஸ்மாலஸ்ட் ரிலேஷன் நம்ம எப்படி பேர் பண்ண முடியும்னா அந்த நம்பரை அதே நம்பரோட பேர் பண்ணுறப்போ ஏவை ஏவோட மட்டும் பிஏ பியோட மட்டும் சிஎஸ்சியோட மட்டும் பண்ணுறப்போ நமக்கு இது மாதிரி சின்ன ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆல் எலமெண்ட்ஸுக்கு நம்ம போட்டிருக்கோம். இது இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் நான் அப்படியே போட்டிருக்கேன். அப்போது இதுதான் நமக்கு கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி எடுக்கிறப்போ A cross A. அதுலேருந்து ஒரு சின்னது எடுக்கிறப்போ ஸ்மாலஸ்ட். அப்போ இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இதில் எத்தனை இருக்குன்னா 3. அப்போ லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி வந்து பார்த்தோன்னா 9, ஸ்மாலஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருக்கண்ணே, தி செட் Z of integers in the set Z of integers define M or N. If M minus N, அதாவது M or N ரிலேஷனில் M N மைனஸ் பண்ணோம்னா divisible by 7, அந்த நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ப்ரூவ் தட் R is an equivalence relation. அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னாவே நமக்கு ரிஃப்ளெக்சிவ் கிடைக்கணும், சிமெட்ரிக் கிடைக்கணும், டிரான்சிட்டிவ் கிடைக்கணும். ஓகே, கிவன் கண்டிஷன் நான் எடுத்துக்கிட்டேன். செட் ஆஃப் இன்டீஜர்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக இன்டீஜருங்கிறப்ப நெகட்டிவ்லேயே எடுக்கலாம், பாசிட்டிவ்லேயே எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ M or N என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? M minus N is divisible by 7. அதுக்கு தட் இஸ் மீனிங் என்னென்னா 7 மல்டிப்புளில் கிடைக்கணும். அந்த கேங்கிறது நமக்கு மல்டிபிள் ஆஃப் 7. ஓகேங்களா? சரி, இப்போ M minus N ஓட வேல்யூ 7K. 7Kங்கிறப்ப 7 into 2, அதாவது 2 times 7ஆல் டிவைட் பண்ணியிருக்கலாம், 5 times 7ஆல் டிவைட் ஆகிருக்கலாம். ஸோ 7Kன்னு கழிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் போடுறதுக்கு அந்த நம்பரை அதே நம்பரால் நம்ம பார்க்குறோம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். M minus M. M minus Mங்கிறது என்ன? 0. அப்போ 0 into 7 போட்டுக்கலாம் அல்லவா? ஆமாவா? அதனால் இஸ் டிவிசிபிள் பை 7. ஓகே, அதனால் ரிஃப்ளெக்சிவ். இந்த கேங்கிறது எனி நம்பராக இருக்கலாம் கண்ணு. அப்போ நமக்கு 0 இருக்குது, இன்ட்டு 7 போடுறப்ப நமக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்தது செகண்ட் வந்து சிமெட்ரிக் பார்க்குறோம். சிமெட்ரிக்ங்கிறப்போ M or N என்ன அர்த்தம்? M minus N வந்து பார்த்தோன்னா 7ஆல் டிவைட் ஆகுங்கிறது கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன செக் பண்ணணும்? NRM பார்க்கணும். அப்போ Nலேருந்து M மைனஸ் பண்ணுறோம். அப்போ அதுவும் எதால் டிவைட் ஆகணும்? 7Kவால் டிவைட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறோம்? ஒரு மைனஸை காமனாக எடுத்துட்டோன்னா M minus N is equal to 7K. அப்போ M minus N = இந்த மைனஸ் அங்கே போகிறப்போ இதுக்கு நான் போட்டேன். இது வந்து சம் -2ஆக இருக்கலாம், -3ஆக இருக்கலாம். அப்போ இதுவும் நமக்கு என்னவா கிடச்சிருக்கு? மல்டிபிள் ஆஃப் 7ல் தான் கிடச்சிருக்கு. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். அதே மாதிரி M or N, N or P இது வந்து நமக்கு கிவன்லேயே கொடுத்த கண்டிஷன். அப்போ M or N M minus N = 7K. N or P N minus P = 7K. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளஸ் பண்ணுறப்போ இது நானே தான் பண்ணுறேன். -N + N கேன்சல் ஆச்சுன்னா M minus P கிடைக்குது. இந்த பக்கம் இது ரெண்டுலேயும் 7 காமனாக எடுத்துனா K + K இது என்னன்னா 2K. அப்போது இதுவும் 7 மல்டிபிள் அவ்வளோ தான் கிடைக்குது. அப்போ M minus Pங்கிறப்போ M or P. ஓகேங்களா? அதுவும் மல்டிபிள் ஆஃப் 7ல் கிடைக்கிறனால டிரான்சிட்டிவ். ஸோ R is an equivalence relation. ஆனால் இதே மாதிரியே எக்ஸாம்பிள் கொஷின் வந்து பாருங்கள். எக்ஸாம்பிள் 13 இருக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். அது வந்து பார்த்தோன்னா இதில் எப்படி மல்டிபிள் ஆஃப் 7 இருக்கும், அது மாதிரி மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் தான். லாஸ்ட் பப்ளிக்கில் இந்த கொஷின் கேட்டாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.10. இது நமக்கு ஏற்கனவே சொன்னது தான் கண்ணு, அப்படியே தான் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நீங்கள் அப்படியே புக்கிலேயே பார்த்துக்கலாம். செக் த ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா? டிஃபைன் ஆன் த செட் கொடுத்துட்டு ஃபார் த 3 பேசிக் ரிலேஷன். 3 பேசிக் ரிலேஷன்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன். 1 2 3 இதுதான் செட்டு. இது வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் பாருங்கள், அந்த நம்பர் அதே நம்பரோடய இருக்கா, அதாவது A, Aங்கிற ஃபார்மேஷனில் இருக்கா. ஸோ ரிஃப்ளெக்சிவ். அடுத்து A, B இருந்ததுன்னா கண்டிப்பாக B, A இருக்கும். இதில் நமக்கு எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க. எக்ஸட்ரானா எல்லா எலமெண்ட்டுமே இருக்கும். 1, 1, 1, 2, 1, 3 எல்லாமே இருக்கிறனால நமக்கு வந்து நான் டெஃபினேஷன் மாதிரி தான் எழுதியிருக்கேன். A, Bங்கிறது இதாக இருந்தால் B, Aங்கிறது நமக்கு இருக்கும். அதனால் இது வந்து சிமெட்ரிக். ஸோ A, B இருக்குது, B, C இருக்குது. நமக்கு A, C இருக்குமா அப்படிங்கிறது பார்க்குறப்போ கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து இது நாட்டு ட்ரூ. அதனால் R is transitive. ஸோ அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 கொஷினும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 11 12 புக்லேயே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்.